ஐபிஎல் எப்படி ஆர்சிபியோ அதே மாதிரி பிபிஎல்ல ஆபர்ட் ஹரிக்கன்ஸ் கடந்த 13 வருஷமா ஒரு கப் கூட ஜெயிச்சது கிடையாது. நிறைய தடவை பிளே ஆஃப் குள்ள வருவாங்க, செமிஃபைனல் குள்ள வருவாங்க, ஏன் 2 தடவை ஃபைனல் குள்ள கூட வந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட கப்பை அவங்க தொட்டதே கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ஃபேன் ஒவ்வொரு வருஷமுமே ஹரிக்கன்ஸ் டைட்டில் பக்கத்துல போய் தோத்துட்டு வரும்போதுமே சரி அடுத்த வருஷம் கப்பை ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஃபேன்களில் ஒருத்தரா இருந்தவர் தான் மிச்சல் ஓவன். மிச்சல் ஓவன்ஸ் 13 வயசு இருக்கும்போது ஒவ்வொரு ஹரிக்கன்ஸ் மேட்ச்க்குமே போயிருவாராமாம். எல்லா மேட்சையும் பார்த்து ரசித்திருக்காரு. குறிப்பா ஜார்ஜ் பேலி ஒரு மேட்ச்ல 6 அடிச்சு ஜெயிக்க வைப்பாரு. அதை பார்த்து கொண்டாடி தீர்த்திருக்காரு. அந்த போட்டோ இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸ். சரியா 10 வருஷம் கழிச்சு 23 வயசு மிச்சல் ஓவன்ஸ்க்கு ஆபர்ட் ஹரிக்கன்ஸ் டீம்லயே விளையாடுறதுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அந்த வாய்ப்பை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு டீம்ல சிறப்பா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சீசன்ல ஆபர்ட் ஹரிக்கன்ஸ் சூப்பரா விளையாடி இருக்காங்க. ஃபைனலும் போயிருக்காங்க. ஃபைனல்ல 183 டார்கெட். இந்த வருஷமாவது கப்படிப்போமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஏங்கி கிடந்தாங்க. ஃபேன்ஸுடைய காத்திருப்பை நல்லா புரிஞ்சிருந்த மிச்சல் ஓவன்ஸ் இனிமே இந்த ஃபேன்ஸை காக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 183 சேஸ்ல அதிரடியா ஆடி இருந்திருப்பாரு. வெறும் 39 பால்லயே செஞ்சுரியா ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பாரு. 11 சிக்ஸஸ் விளாசி இருப்பாரு. இதனால அந்த மேட்சை வெறும் 15 ஓவர்லயே ஆபர்ட் ஹரிக்கன்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதனால 13 வருஷம் கழிச்சு கப்பை தூக்கி இருப்பாங்க ஆபர்ட் ஹரிக்கன்ஸ். இத்தனை வருஷம் அந்த டீமை சப்போர்ட் பண்ணியிருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்திருந்தாங்க அந்த நாளை. இப்போ எதுக்காக இந்த கதைன்னு கேட்டிங்கன்னா ஆபர்ட் ஹரிக்கன்ஸுடைய வரலாறு ஆர்சிபி கூட நிறையவே ஒத்து போகுது. ஆபர்ட் ஹரிக்கன்ஸ் மாதிரியே 17 வருஷம் கழிச்சு இங்கே ஐபிஎல்ல ஆர்சிபி கப் அடிப்பாங்களாம். இல்லை மிச்சல் ஓவன்ஸ் அங்கே ஹரிக்கன்ஸை ஜெயிக்க வச்சாரலாம். அந்த மிச்சல் ஓவன்ஸ் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று இருக்காரு. அவர் மறுபடியும் பிபிகேஎஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு கப் அடிக்க வைப்பாராம். இல்லை எப்பவும் போல குஜராத் டைட்டன்ஸ் கப் அடிப்பாங்களா, இல்லை ஆண்ட பரம்பரையான மும்பை இந்தியன்ஸை கப் அடிச்சுட்டு போவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ எங்காவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல ஆர்சிபி ஜெயிச்ச உடனே வந்து சொல்லுங்க, கொண்டாடி தீர்த்துருவோம்.